ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் மாமிடிக்காய் பப்பு. மாமிடிக்காய் பப்பு கார்லிக் ஆனியன் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். மாமிடிக்காய் பப்புன்னா இதுதான், மாங்காய் பருப்பு. ஓகேவா? இதை எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான மெத்தட், சமையலே தெரியாதவங்க கூட பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. ஓகேவா? எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இது குட்டி டீ கிளாஸில் 3/4 தோரம் பருப்பு எடுத்து, ஆக்சுவலாக இதுக்கு கழுவக்கூடாது, டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ நான் சும்மா கழுவிட்டு, இப்போ வரதெல்லாம் டஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால சும்மா கழுவி ஒரு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே ஆற வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ 3/4 தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் குட்டி கிளாஸ்க்கு. இந்த மாங்காயில் ஒரு பாதி தான் எடுத்துக்க போகிறேன் நான். ஓகே, மீதி பாதி பச்சடி பண்ணிக்கலாம். ஹாஃப் எடுத்திருக்கேன். ஓகே, ரொம்ப குட்டி கிடையாது. ஒரு சைடு ஒரு 6 பீஸ் பண்ணுங்க போதும். இது நான் கொஞ்சம் கட் பண்ணது மொத்தமா இவ்வளவுதான். இவ்வளவு பெருசா கட் பண்ணா போதும். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். இப்போ ஆக்சுவலா இங்க நான் சொன்ன மாதிரி டைரக்டா கழுவாம அப்படியே தோரம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணணும். பட் எனக்கு எல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவி ஒரு 5 மினிட்ஸ் பேன் கீழே ஆற வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரௌனா வர வரையிலும் ஃப்ரை பண்ணணும். நான் ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ ஸ்மெல்லே செம்மையா வரும். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் நான். மீடியம் விட இன்னும் கம்மி, ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் விட கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த தோரம் பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். அந்த ஸ்மெல்லே ஃப்ரை பண்ணும்போது சூப்பரா வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போடுங்க, 1/4 குட்டி ஸ்பூன் இது. ஓகே, மஞ்சத்தூள் போடணும். அப்புறமா ஒரு பவுல் எடுத்துட்டு, நம்ம மேங்கோ கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அந்த மேங்கோ பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆயிடும். ஸோ இதுல காரம், இந்த மேங்கோ டேஸ்ட் பார்த்துருக்கேன் நான், செம்ம புளிக்குது. ஸோ அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் யூஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் அண்ட் சில்லி பவுடர் எவ்வளோ புளிக்குமோ அதுக்கேற்ற ஈக்குவலான காரம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் இது ரொம்ப புளிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் நிறையவே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த பவுல் என்ன பண்ணணும்னா, நீட்டா கழுவி தொடச்சி வச்சது தான் இந்த பவுல். ஓகே, அப்படியே மஞ்சத்தூள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குக்கர்ல சென்டர்ல இப்படி வச்சிடுங்க. வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு விசில் போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. ஓகே, ஒரு நார்மலா சாஃப்டா வெந்துடணும். அந்த தோரம்பருப்பு ஜல்லி மாதிரி ஆயிடும். ஓகே, நான் ஒரு 5 to 6 விசில்ஸ் வர வைக்க போறேன். நல்லா என்ன சொல்றது, சாஃப்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது நம்ம பாயில் பண்ணிக்கணும். இது பாயில் பண்ற வரையிலும் நம்மளுக்கு வேலை எதுவும் இல்லை. எல்லாம் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி தாளிக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஓகேவா? இதுல மெயின் பாயில் ஆகுறது மட்டுமே தான் வேலை, மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். 6 விசில்ஸ் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஓகே, இந்த காத்தெல்லாம் போற வரை வெயிட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த காத்தெல்லாம் போச்சு. ஓகே, போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டோம்னா, ஓகே,
ஸோ வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஆஹா, சாஃப்டாக வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாங்காய் இருக்குல்ல, ஸோ இந்த மாங்காய் காரம் இது ரெண்டும் எடுத்து இதில் போட்டுட்டு நல்ல காரம் எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதுல தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து இதுல போட்டுடலாம். ஓகே, அதுல இருக்கிற காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாங்காவும் பப்பும் ஆக்சுவலா எனக்கு செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து காரம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். காரம் ஜாஸ்தியா போட்டணும். ஸோ நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, ஸோ அந்த தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கணும். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் போட்டுக்கோங்க. நான் அவ்வளோ காரம் போட்டியும் இது காரமாகவே இல்லை, இன்னும் புளிக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது 10 வரையிலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கருவேப்பிலை, இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெக்க கருவேப்பிலை. ஸோ இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சீசன் டைமில். இந்த மாங்காய் பப்பை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதில் இது ஒரு டைப் ஆஃப் மாங்காய் பப்பு. மாங்காய் சீசன் வந்தாவே மாங்காய் பப்பு, மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், முருங்காய், மாவடிக்காய், கத்திரிக்காய், மாவடிக்காய், இத்தனை பண்ணுவாங்க. மாங்காவே தான், அந்த 2 மாசம் மாங்காவே தான். நம்ம தாளிக்கிறதுக்குள்ள இன்னொரு சைட்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம கடைஞ்சி வச்சுட்டோம் இல்லையா, ஸோ இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு பாயில் பண்ண வைக்கணும். ஏன் அப்படின்னா தோரம்பருப்பு இல்லையா, ஸோ அந்த தோரம்பருப்பு வந்து கட்டி ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி போட்டு பாயில் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வைங்க, கொஞ்ச நேரத்தில் அது ஆறிடும். ஸோ இதில் வந்து ஆயில் நிறையவே ஊற்றுங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நிறைய கடுகு ஜீரகம் மட்டும்தான் இதுக்கு. ஸோ கடுகு எப்படி வெடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய். உங்களுக்கு இன்னும் புளிக்குதுன்னா இன்னும் கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கடைஞ்ச பருப்பு வந்து வெந்துட்டே இருக்கு பாத்தீங்களா. ஸோ நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஸோ இது வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் போடணும். இதுல பூண்டு நம்ம போட மாட்டோம், பெருங்காயத்தூள் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இங்க வேக வச்ச பருப்பு, ஸோ இதை எடுத்து அப்படியே குக்கர்ல போட்டுடலாம். ஸோ தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு கன்சிஸ்டன்சில வச்சுக்கீங்க. ஓகே, திக்கான சாம்பார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் ஆறி பப்பு மாதிரி ஆயிடும் இந்த அளவுக்கு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சு, இந்த டைம்ல உப்பு பார்த்துக்கோங்க.
உப்பு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப பாக்குறதுக்கு இவ்வளவு இருக்கு இல்லையா, ஒரு 1 hour நம்ம கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டா வந்து ஆந்திரா பப்பு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி ஆயிடும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த மாங்காய் பப்புக்கு காம்பினேஷனா வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிருக்கேன். ஓகேவா, ஏன்னா காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டிஷா இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து ஒரு சட்டிலா இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப புளிப்பு காரம் எல்லாம் தூக்கலா இருக்கும் இல்லையா மாங்காய் பப்புக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் மாங்காய் பப்பு போட்டுக்கிட்டு நெய் தூக்கலா போட்டுக்கோங்க இதுக்கு, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகே, அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மாங்காய் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்களா ஒரு 1/2 hour தான் ஆச்சு நான் பண்ணிட்டு, அதுக்குள்ள கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, இன்னும் திக்காகும். ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? செம்ம இருக்கு, அவ்வளவு காரமா இருக்கு, கலரே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இன்னும் காரம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. ஒரு 2 வாய் நம்ம மாங்காய் பப்புல சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 2 வாய் இந்த காலிஃப்ளவர் அப்படியே உள்ள வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆமா, மாங்காய் பப்பு காலிஃப்ளவர் வந்து அந்த புளிப்பு வந்து செட் ஆயிடும். ஸோ காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். சாப்பாடு கொஞ்சமா இருந்தாலும் டேஸ்டா சாப்பிடணும் இல்லையா? ஸோ மொத்தத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.